ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தோட முதல் நாள். 10 ரூபாய் கொடுத்தாவது இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி நீங்க வீட்டுல வைக்கிறதால உங்க குடும்பத்துக்குள்ள சுக்கிர திசை அடைக்கும். 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள், அந்த பொருட்களை எத்தனை மணிக்கு எந்த நேரத்துல வாங்கணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்த்திகையோட முதல் நாள் என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்கள் இருக்கக்கூடிய 12 மாதங்கள்ல ஒரு சில மாதங்களை நம்ம ஆன்மீக வழிபாட்டுக்கு, தெய்வீக வழிபாட்டுக்கு ஒதுக்கிடுவோம். புரட்டாசி மாதம், அதே மாதிரி ஆடி மாதம், அதுக்கு அடுத்து இப்ப இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான தெய்வங்களை வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு மாதம். கார்த்திகை பெயர்லே ஒளிஞ்சிருக்குது. அதாவது கார்த்திகை செல்வன் அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல எல்லா நாட்களும் நீங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு நடத்துறது கூடுதல் சிறப்பு. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க நினைத்து இந்த கார்த்திகையோட 29 நாட்கள், இந்த வருஷம் நமக்கு கார்த்திகை மாசத்துல 29 நாட்கள் வருது. இந்த 29 நாட்களும் நீங்களோ, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ, இல்ல உங்க கணவரோ மனைவியோ யாராவது ஒருத்தவங்களாவது தினமும் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து அவருக்கு வழிபாடு நடத்தும் போது கார்த்திகை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பு வாய்ந்த நாட்களா மாறும். அடுத்ததா கார்த்திகை 1 அன்னைக்கு எக்கச்சக்கமான ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்கு சபரிமலைக்கு மாலை அணிவித்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து அவங்க விரதத்தை முடிப்பாங்க. அதுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கக்கூடியதும் இந்த கார்த்திகையோட முதல் நாள் தான். இன்னொரு பக்கம் சிவபெருமான் ஜோதி வடிவமா மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி கொடுத்ததும் இந்த கார்த்திகை மாசத்துல தான். சிவபெருமானை பார்வதி தேவி திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மலைய சிவபெருமானாக கிரிவலம் வந்ததும் இந்த கார்த்திகை மாதத்துல தான். அப்படி கார்த்திகை மாதத்துல அவங்க கிரிவலம் வரும்போது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு 8 இடங்கள்ல 8 லிங்கங்களா காட்சி கொடுத்திருக்காங்களாம். இப்படி கார்த்திகை மாதத்துக்குரிய சிறப்புகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட கார்த்திகை மாதம் ஒரு மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது எந்த கிழமையில வருது, அது எந்த விரதத்துல வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு நவம்பர் 17ஆம் தேதி பிறக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் இருக்குல்ல, அன்றைய தினம் சோமவாரம், திங்கட்கிழமை. அதை விட முக்கியமானது பிரதோஷம். சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாள்ல இந்த வருஷம் நமக்கு கார்த்திகை மாதம் பிறக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த கார்த்திகை மாதத்துல இந்த தெய்வம் அந்த தெய்வம் அப்படின்னு இல்லாம எல்லா தெய்வங்களையும் நீங்க வணங்கலாம். குறிப்பா முருகன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, கடைசியா சிவபெருமான் வழிபாடு. டிசம்பர் 3ஆம் தேதி நமக்கு இந்த வருஷத்துக்கான திரு கார்த்திகை தீபம் வரப்போகுது. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். ஒரு மாசத்துல நமக்கு செவ்வாய்க்கிழமைகள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த 4 கிழமைகள் வரும். ஆனா இந்த கார்த்திகை மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் நமக்கு செவ்வாய்க்கிழமை மாதிரி தான். அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு கார்த்திகை மாதத்துல நீங்க அடையெடுத்து வைக்க போற அன்றைய தினம், அதாவது கார்த்திகை மாதத்தோட முதல் நாள், நீங்க செய்ய வேண்டிய பூஜைகள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள், அதை விட முக்கியமானது வாங்க வேண்டிய சில பொருட்கள். இந்த பொருட்கள் உங்க குடும்பத்துக்குள்ள சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்த்துடும். சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா உங்க வீடு பக்கத்துல தினமும் கிடைக்கக்கூடிய, எல்லோராலையும் ரொம்ப எளிதாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் அம்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை. இனிப்பு பொருட்கள் எல்லாத்துலயும் சுக்கிர பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமாம். அதனால ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது சர்க்கரையை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா விரலி மஞ்சள். மஞ்சள் அப்படின்னு சொன்னாலே குரு பகவானுக்கு உகந்த ஒரு நிறம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையில குரு திசை அடிச்சுட்டாலே பரம ஏழை கூட பணக்காரரா மாற முடியும். அந்த அளவுக்கு குரு திசை அதிகமாக இருக்கக்கூடிய, குருவோட அம்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த விரலி மஞ்சள் இருக்குல்ல, அதை குறைந்தது உங்களால எவ்வளவு ரூபாய் வாங்க முடியுமோ, ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்ன்னு சொல்லி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பயன்பாட்டுக்கு அந்த விரலி மஞ்சளை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா வாசனை மலர்கள். வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லையும் சுக்கிர பகவான் ஆதிக்கமும் இருக்குதாம். இனிப்புல இருக்கிற மாதிரியே வாசனை பொருட்கள்லையும் சுக்கிர பகவான் நிறைஞ்சிருப்பார். அதனால கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை வாசனை மலர்கள் எவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு வந்து வைக்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான், கல்லுப்பு. மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள். இதுவரைக்கும் நாம சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள்ல
ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆதிக்கம் இருக்கு, குரு பகவான் ஆதிக்கம் இருக்கு, அடுத்ததா மகாலட்சுமியோட அம்சம் இருக்கு. இது எல்லாமே கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பச்சரிசி. திங்கட்கிழமையில நமக்கு கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் வந்திருக்கு. சோமவாரம் சந்திர பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல், அதாவது பச்சரிசி. அந்த பச்சரிசிய அரை கிலோவோ 1 கிலோவோ எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நவம்பர் 17ஆம் தேதி நமக்கு கார்த்திகை மாதம் பிறக்குது. அடுத்த ஒரு 2 வாரத்துல திரு கார்த்திகை தீபம் வரப்போகுது. அதனால திரு கார்த்திகை தீபத்துக்கு அந்த தீபம் ஏற்றுவதற்கான அகல் விளக்குகளை கார்த்திகை மாதத்தோட முதல் நாளே நீங்க வாங்கிட்டு வீட்டுல வைக்கலாம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நீங்க அகல் விளக்கு வாங்க போகும்போது மண்பானைகள் விற்கக்கூடிய கடைக்கு தான் நீங்க போய் வாங்குவீங்க. அப்படி ஒருவேளை அந்த கடைக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா பூஜை பொருட்கள்லயே கைவினை பொருட்கள் செஞ்சு விற்பாங்க. உதாரணத்துக்கு ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற மாதிரியோ, இல்ல சாம்பிராணி வைக்கிற மாதிரியோ, இல்ல வாசல்ல தீபம் ஏத்துற மாதிரியோ மண்ணால செய்யப்பட்ட அந்த கைவினை பொருட்கள் இருக்குல்ல, பூஜை பொருட்கள், அதுல ஏதாவது ஒரு பொருள், அதாவது அகல்விளக்கு இல்லாம இந்த பொருட்களையும் நீங்க வாங்கி வீட்டுல வைக்கலாம். அடுத்ததா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருளை முடிஞ்சா வாங்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இனிப்பு நைவேத்தியமாக இருக்கக்கூடிய பணியாரம் அப்படின்னா அதிரசம், இந்த 2 பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை வீட்டில் வாங்கிட்டு பூஜை அறை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை சாப்பிடலாம். இப்போ நாம சொல்லிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா எல்லோராலையும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான். இதுல சில பொருட்கள் உங்க வீட்டுல ஏற்கனவே இருந்தாலும் பரவாயில்ல, சாஸ்திரத்துக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிட்டு பூஜையை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், மற்ற மாதங்கள்ல நமக்கு சாதாரணமாக ஒரு வாரத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை தான் வரும், மாதத்துக்கு 4 செவ்வாய்க்கிழமை தான் வரும். ஆனா இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகன் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால எல்லா நாட்களும் நமக்கு செவ்வாய்க்கிழமை மாதிரி தான். எல்லா நாட்களும் நீங்க முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணலாம். முருகப்பெருமான் போட்டோவுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இப்ப கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் ஒரு 10 அகல்விளக்கு வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 அகல்விளக்கை எடுத்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி தினமும் 2 தீபங்கள், நெய் தீபம் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஆனா தினமும் பிரம்ம முகூர்த்த வேலை விடியற்காலை 4:30 மணிலிருந்து 6 மணி இந்த நேரத்துல முருகப்பெருமானுக்கு இந்த கார்த்திகை மாதத்தோட எல்லா நாட்களும் நீங்க குளிச்சு சுத்தபத்தமா பூஜையில தீபம் ஏற்றும் போது நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை எந்தவித கோரிக்கையா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் அது என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது, இது நடந்தா அது என் வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கும்ல, அந்த விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுக்கேத்த மாதிரி கார்த்திகை மாதத்தோட எல்லா நாட்களும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒருவேளை பிரம்ம முகூர்த்தத்துல இந்த தீபத்தை ஏத்த முடியலன்னா பரவாயில்ல, உடல் ஒத்துழைக்காதவங்க கார்த்திகை மாதத்தோட எல்லா நாட்களும் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில தினமும் முருகப்பெருமானுக்கு அகல் விளக்குல 2 தீபங்கள் ஏத்திக்கிட்டே வாங்க. வைக்கக்கூடிய கோரிக்கை கண்டிப்பாக கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளயோ இல்ல கார்த்திகை மாதம் முடிந்த பின்னரோ நல்ல செய்தி தேடி வரும். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.